இப்படி ஒரு vlog ஆர்மிஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் வண்டி ஓட்டுறேன். ஏய் யாரா அவன்? ஏய் வண்டி ஏறா டேய். வண்டியை ஓட்ட தெரியாம ரோட்ல வராங்க பாத்தீங்களா வண்டி எடுத்துக்கிட்டு. நீயே இப்பதான் கத்துக்கிற. என்ன இப்ப எதுக்கு பயமா இருக்கு? அப்ப என்ன பண்ணிட போறவங்களா நானு? ஏதாச்சும் லாரி கடியில கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா இப்ப கூட ஏதாச்சும் ஒரு லாரி போது பாரு. ஓ அப்படியா? இதோ விட்டு காமிக்க வாடியில. என்னடா சீன் இது? பாத்ரூம் போறது ஒரு சீனா? வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அலர்ட் ஆறுமுகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். எடுத்தோடனே இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். ஓகே வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். இப்படி ஒரு vlog ஆர்மிஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் வண்டி ஓட்டுறேன். ஏய் யாரா அவன்? ஏய் வண்டி ஏறா டேய். வண்டியை ஓட்ட தெரியாம ரோட்ல வராங்க பாத்தீங்களா வண்டி எடுத்துக்கிட்டு. நீயே இப்பதான் கத்துக்கிற. அதெல்லாம் இல்லைண்ணே. எப்படி நான் இப்படி பண்ணலாம் பாருங்க. பஸ் எப்படி கிட்ட கத்து நிப்பாட்டிட்டு இருக்கான்ட்டு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டுனே அதனால ஒழுங்கா ஓட்டிடுவேன். என்னமோ தெரியல ஆக்சிலரேட் பண்ணாலுமே வண்டி ஓட மாட்டேங்குது. ஸ்பீடு பத்தலையே. என்ன நீ நல்லா அழுத்தணும். இது டீசல் வண்டி. ஓ டீசல் வண்டியா? எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓட்டி ஓட்டி பழகி போயிடுச்சு. இது ஒரு ஈவி காராக இருந்தால் நான் வேற ஓட்டியிருப்பேன். டீசல் விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. அப்படியே நடிக்காத. இல்லைண்ணா உண்மைதான் சொல்றேன். பாருங்க லைசன்ஸ்லாம் எடுத்துட்டேன். பாருங்க கொரியாவில் ஓட்டாம ஜெர்மனியில் ஓட்டி காமிக்கிறேன் காரை. அதிலே தெரிய வேண்டாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. முதல்ல நம்ம போய் காரை பார்க் பண்ணணும். ஒழுங்கா நான் பார்க் பண்ணுவேன். பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அதையும் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நியூ டெக்னாலஜி. இந்த மாதிரி கையை தட்டணும்னு வச்சுக்கோங்க கார் லாக் ஆகிடும். பார்த்தீங்களா? வா சரி இந்த வீடியோக்கு டைட்டில் வைக்கலாம். இதுக்கு வந்து அண்ணா கேமரா ஆங்கிள் இந்த படத்தில் காமிப்பாங்களா கண்ணை மட்டும் அந்த மாதிரிலாம் எடுங்க. எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி கெத்தாக இருக்கணும். வியூ செம்மையாக இருக்கும். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க இறங்க. இங்கே பாருங்க இதான்டா ஜெர்மனி. வேற லெவலாக இருக்குல்ல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு டைட்டில் வச்சுருங்க. ஏன்னா நானே கார் ஓட்டுறேன்ல. அதுவும் கொரியாவில் கூட இல்லை ஜெர்மனியில். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி நான் ஓட்டுறேன்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது புரியாமல் சும்மா கலாய்ச்சிக்கிட்டு சின்ன பசங்க அப்படியே ஆர்மி சின்ன கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கலாய்க்கிறது தான் வேலையே. சரி இதை பார்த்தாச்சு. அடுத்த இடத்துக்கு போவோமா? நீ தான் வண்டி எடுக்கணும். சரி கிளம்புவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் இருக்கு போலையே. ஆமாம் ஆமாம் ஃப்ளைஓவர் வரும். அதில் ஏறி போயிட்டா சீக்கிரம் போயிடலாம். என்ன சட்டையில் கழட்டிட்ட பனியனோட உட்காந்துருக்க? அதெல்லாம் பெரிய பெரிய ரேசர்ஸ்லாம் அப்படி தானே ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுன்னு நடப்பாங்க. அந்த மாதிரி நானும் ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுறேன். இதில் என்ன இருக்குது? அதான் பனியனோடே ஓட்டுறேன். ரொம்ப தான் அழட்டிக்கிற. நான் என்ன அழட்டிக்கிறேன்? எனக்கு கார் ஓட்ட தெரியும். நல்லா ஓட்டுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால ஓட்டி காமிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாம். இன்னும் 176 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணுமாமே. சரி போயிடுவோம். ஐயோ ஐயோ அவ்வளோவா? நான் உயிரை கையில் பிடிச்சிட்டுல பின்னாடி உட்காந்துருக்கேன். உன் பின்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. என்ன இப்போ எதுக்கு பயமா இருக்கு? அப்போ என்ன பண்ணிட போறவங்களா நானு? ஏதாச்சும் லாரி கடியில கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா இப்போ கூட ஏதாச்சும் ஒரு லாரி போது பாரு. ஓ அப்படியா? இதோ விட்டு காமிக்க வாடியில. சரியா திரும்ப இவன் கூட வண்டியில ஏறிட்டேன் போலயே. என்னால முடியலையே. என்ன நம்பி ஃப்ரண்ட் சீட்லயே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. உங்களுக்குலாம் என்ன? தம்பி நானும் பயத்துல தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் பொறுமையா போப்பா. என்னண்ணா ஆளுக்கு இப்படி சொல்றீங்க? அப்படியே நம்பிக்கை இல்ல. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தானே போறான். சார் வேண்டிக்கிட்டே வாங்க. இவன் எங்க வேணா வண்டியை கொண்டு போய் விடுவான். என்னது இது நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? இங்க பாருங்க அவங்க எப்படி முந்தி காட்டுறேன்னு. ஏய் நீ முந்தலாம் வேண்டாம். சும்மா இருங்க. என் திறமை வெளியே தெரியணும். பண்ணுக்கும் வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா ஜின்? தம்பி நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இந்த சேர்ல மட்டும் போய் உட்காருங்க. நாங்க கேமரா ஆங்கிள் தூரத்துல இருந்து வச்சு எடுத்துப்போம். நீங்க சும்மா உட்காந்தா போதும். கேஷுவலா காஃபி குடிக்க மாதிரி நடிப்போம். ஹாய் ஓகே நடந்துகிட்டே இருக்கணும். ஆனா இந்த இடத்துல நடக்கணும். ஓகே நின்ன இடத்துல நடக்க சொல்றாங்க. ஓகே ஆக்ஷன் குட். ஆக்சுவலி எனக்கு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி தான் சீன் கொடுத்துருக்காங்க. அப்ப சட்டை பட்டன் எல்லாம் ஒத்துட்டா கிடக்குறேன். அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும்.
காட். அப்படியே பாடுங்க வி. காலைல ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. என்ன ஒன்னொன்னா சொல்லி தராங்க. இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நான் பார்ட்டி பண்ணதே கிடையாது. வெளியில வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வீட்டில் குடிச்சிட்டு அப்படியே கிடப்ப மாட்டேன். ஃபாரினர்ஸ் அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. எனக்குலாம் அப்படி இல்லை. கண்டுக்கவே மாட்டேன் நீ. வணக்கம் வணக்கம். என்ன வணக்கம் எனக்கே சொல்றேன். நானும் பிடி சார் மெம்பர் தான், பின்னாடி ஆர்டிஸ்ட் கிடையாது. என்ன ஜேகே பாருங்க, அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். என்னடா இல்ல நீ பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்க பாரு தனியா. என் சீனியா தான்டா. நான் ஜேகே சாக்கியவா அவனை சிரிப்பு முட்டிக்கிட்டே இருக்கணும். பர்த்டேக்கு கேக் வெட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் பீஸ் யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். அதோ அவன் வாயில வை. அவன் வாயிலையா? இந்த வீடியோ வெளில ரிலீஸ் ஆகிறப்ப கான்சர்ட்டே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் எவ்வளோ நேரம்டா இங்கே இருக்கிறது? ஷூட்டு முடிகிற வரைக்கும் இங்கே தாண்டி. வருத்தப்படாத, கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். எனக்கும் அப்படி தான் இருக்கு. எங்கே இத்தனை டேக் எடுத்தா அப்படி முடிக்கிறது? ஆமாம். யார் அந்த 2 பொண்ணுங்க பின்னாடி ஓரம் எடுத்துங்க? ஐயோ சாரிம்மா. இதோ வந்துட்டேன். ஏன்டா ஆடிட்டே இருக்க? காலையிலேருந்து நிற்கிறேன், காலை வலிக்குது. சும்மா இரு. கார் சைடில் ஒரு கேக் பீஸ் இருக்கு பாருங்க. அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ அந்த காரு? ஓ அந்த காரில் நான் தான் உட்காந்து ஷூட் பண்ணணுமா? இப்போ அது சொல்லவே இல்லை நீங்கள். நான் நினைக்கல. நான் கேக்க ஊதுங்க. கேண்டிலே இல்லை, என்னத்த ஊதுறது? என்னடா சீன் இது? பாத்ரூம் போறது ஒரு சீனா? நல்லா எடுக்கிறாங்க எம்பி ஒரே வீட்டுக்குள்ள. சரி ஏதோ ஒண்ணு. நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன். தல்றா நான் தான்டா இங்க ஹேண்ட்ஸம். ஓ அது ஏகிட்ட சொல்றா. தல்றா நான் தான் ஹேண்ட்ஸம். ஹாய் பப்பி குட்டி. அந்த பப்பியோட விளையாண்டது ஜாலியாக இருந்துச்சு. அந்த சீனியை எடுத்துக்கிறீங்களா நீங்கள் எம்பிக்கு? ஐயோ புசு புசுன்னு அழகாக இருக்கே. அழகாக இருக்கு, வெயிட்டாகவும் இருக்குதான். ஆஹா இந்த நாயா கடிச்சிடாதுல. நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்ட கிடைக்காது. என்ன இப்படி சொல்கிறாரு? இதுதான் எனக்கு கொடுத்துருக்க நாய்க்குட்டி. எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான், கையிலலாம் காலியாக போச்சு. என்ன தடுத்துட்டு இருக்கு? உட்காரு. நீ உட்காரு தான் சாப்பாடு தருவோம். உட்காரு. உங்க பேர் என்னடி தங்க? இந்த நாய்க்குட்டி என் ஹைட்ல பாதி இருக்கு. ஏன் சரி நான் கட்டிப்பிடி பார்ப்போம். எந்திரிச்சு வா, கையில ஸ்நாக்ஸ் இருக்கேன் கையில. வா எடுத்துக்கோ. ஆரம் மெச்சு பண்ணா டிஷ்யூல தொடையா? கோட்ல தொடைக்கிற? சரி அதனால என்ன, இப்ப விடுங்க பாத்துக்கலாம்.